கல்யாணம் நான் சொல்றதுதான் செய்வான். எப்படி? நான் சொல்றதுதான் கேட்பான். ஆனா வருவான் போவான். உன் அண்ணன் ஒரு பம்பரும் சுத்தி விடும் கயிறடி. சுத்திக்கினே இருக்கும். குரு 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 அண்ணனை பற்றி அப்படி தரைக்குறவாக பேச வேண்டாம். என் அண்ணன் யாரு? இந்நாட்டு நாடால பிறந்தவன். அப்படி இருக்கும்போது என் அண்ணனை பற்றி இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை வரைக்கும் நியாயம் அண்ணி. வேணா அண்ணி. உன் அண்ணன் நல்லவனா? அவங்களோட தாலி கட்டி குடும்பம் நானா நீ அடி? அவன் பக்கத்துல படுத்து நீயா நான் யாருடி? நாயே சின்ன அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வருகிறான்னு சொன்ன உடனே ஆனந்தத்தில் ஓடினேன். அப்படி ஓடி சமயத்தில் என்னை பார்த்து கேட்க கூடாத வார்த்தை கேட்டான். அடியே மகனா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் நீ ராணி. வீட்டுக்கு என்னைக்குமே வேலைக்காரின்னு சொன்னான். அன்னைக்கு வச்சண்டி புள்ளி வேலைக்காரியா அரண்மனைக்கு சொந்தக்காரியான்னு என் மூத்த அண்ணன் செய்த பழிக்காக என் அண்ணன் என் பாவத்தை பண்ணார். இளையவர் எந்த வித தவறு செய்யவில்லை. முன்னேறு ஒழுங்கா போனதா பின்னேறு ஒழுங்கா வரும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்னு சொல்லுவாங்க. மனுஷனா பிறந்துட்டா மட்டும் போதாது. எவ்வளவு பொன் பொருள் இருந்தால் மட்டும் போதாது. எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் போதாது. படைபலம் இருந்தாலும் போதாது. ஆணவத்தில் ஆடவே கூடாது. ஏகவர் ராயனாக காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்க ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது. உடம்பில் உள்ள உறுப்புகளை எந்த அடக்கி வைக்கிறோமோ இல்லையோ நாவடக்கம் தேவை.